ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க கூஸ்ட் பஸ்டர்ஸ் ஃப்ரோசன் எம்பையர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி காமெடி படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட ரெண்டே பாத்தீங்கன்னா 1:55 மினிட்ஸ் இருக்கு. இந்த படத்தை கில் கெனன் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல பால் ரூத், ஹாரி கோன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் அவங்க டீமும் பாத்தீங்கன்னா நியூயார்க் நகரத்தை சுத்தி இருக்க கோஸ்ட் எல்லாத்தையுமே வேட்டையாடிக்கிட்டே இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய பப்ளிக் ப்ராப்பர்ட்டியும் டேமேஜ் ஆகுது. அதை பார்த்த ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் கூப்பிட்டு வாரணும் பண்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க டீம்ல ஒரு 15 வயசு பொண்ணு இருக்கு, அதையும் நீங்க வச்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி சூழ்நிலை பாத்தீங்கன்னா 2 பசங்க அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பசங்க கையில ஒரு பால் மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குது. அதுக்குள்ள என்ன இருக்கு, அதனால நியூயார்க் நகரத்துக்கே வர அதுல இருந்து இந்த கூஸ்ட் பஸ்டர்ஸ் டீம் எப்படி நியூயார்க்கை காப்பாத்துறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இது யூசுவலான ஸ்டோரி பிளாட் தான், அதை ஓரளவு எங்கேஜிங்கா கொடுத்திருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஆனா செகண்ட் ஹாஃப்ல தரமா பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பக்காவா போகுது. செகண்ட் ஹாஃப்ல வர காமெடியும் நல்லாவே இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கூஸ்ட் வர மாதிரி காட்டுற விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த கூஸ்ட பிடிக்கிறதுக்காக இவங்க புதுசா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. விஎஃப்எக்ஸ் சிஜி எல்லாம் சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க படத்துல. ஸ்கிரீன் பிளேல பாத்தீங்கன்னா இவங்க பல சீன்ஸ் வந்து பிரெடிக்டபிளா வச்சிருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்கும் படம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க படத்துல வர கோஸ்டையும் என்ன சூப்பரா காமிச்சிருக்கலாம். ரொம்ப ஃபாஸ்டா முடிச்ச மாதிரி இருந்தது. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.